அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொளியில நம்ம போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக 10 கட்டளைகளையும், அதனுடைய விளக்கங்களையும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாரம் 2வது கட்டளைய நம்ம விளக்கமா பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய காணொளிய பார்க்க வரவங்கள்ல 70 விழுக்காட்டுக்கு மேல இதான் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. அதனால மறந்துடாம இந்த வாட்டி பார்க்கும்பொழுது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுடைய கமெண்ட்ஸ், லைக் எல்லாம் நம்மளுடைய பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்காக உற்சாகப்படுத்தும் அப்படின்றத மறந்துட வேணாம். விடுதலை பயணம் அதிகாரம் 20 வசனங்கள் 7ல சொல்றது போல, கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவோரை ஆண்டவர் தண்டியாது விடார் என்று கூறுவது போல, ஆண்டவரது பெயரை நாம் வீணாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த கட்டளையில பார்க்குறோம். அப்போ கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்துறது அப்படின்னா என்ன? கடவுளுடைய பெயர் எவ்வளவு முக்கியமானது? கடவுளுடைய பெயரை நம்ம எங்க பயன்படுத்தினாலும், அந்த முழுமையான கடவுளுடைய பெயரினுடைய ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை கடவுளை நாம அழைக்கிறோம், கடவுளை நம்ம வழிபடுகின்றோம் அப்படின்றதனுடைய முக்கிய கருத்தை நாம மறந்துவிட்டு எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய பெயரை நம்ம பயன்படுத்துறோமோ அதெல்லாம் கடவுளுக்கு எதிரான பாவமா இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம நம்மளுடைய நாளை தொடங்கும் பொழுதிலிருந்து நாம தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய பெயரை நாம சொல்லிதான் நம்மளுடைய நாளை தொடங்குறோம். அப்போ இது கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்துறதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. கடவுளுடைய பெயரை நாம சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவரது பிரசன்னம் நமக்கு வருது. கடவுளுடைய பிரசன்ஸ் இருக்குது. அதனால நம்மளுடைய நாள் முழுவதும் கடவுளோடு இணைந்திருக்குது அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா, இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் காட்ஸ் நேம். இப்போ கடவுளுடைய பெயரை நாம எந்தெந்த இடங்கள்லலாம் நம்ம தவறாக பயன்படுத்துறோமோ, அதெல்லாம் தான் கடவுளுக்கு எதிரான ஒரு பாவமா இருக்குது. அப்போ என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கடவுளுடைய பெயரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒருத்தவர்கள நம்ம வாழ்த்தும்போது, "காட் பிளஸ் யூ" அப்படி சொல்லும் பொழுது, நம்ம கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர்களுக்கு கடவுளின் ஆசீரை நாம சிறப்பாக தரும் பொழுது, கடவுளுடைய பிரசன்னம் அவர்களுக்கு இருக்குது. அடுத்ததாக கடவுளை நாம வாழ்த்தும் பொழுது, நாம் ஆராதனை செலுத்தும் பொழுது நடக்கக்கூடிய நல்ல செயல்களுக்காக, கடவுளை நாம் மகிமைப்படுத்துவதற்காக கடவுளின் பெயரை நாம் பயன்படுத்துவது தவறு கிடையாது. நேரடியாக கடவுளையோ அல்லது கடவுளை சார்ந்திருப்பவர்களையோ, அதாவது மரியன்னையா இருக்கலாம், இல்ல புனிதர்களா இருக்கலாம். ஸோ இவர்களையோ கடவுளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களையோ நேரடியாக நம்ம ஒரு விமர்சனம் வைச்சோம் அப்படின்னா, இவையெல்லாம் கடவுளுக்கு எதிரான செயல்களாக இருக்குது அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. இறை நிந்தனை, தேவதூஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்பமி அப்படின்றது கடவுளுக்கு எதிராக நேரடியாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கலாம். கோபத்தின் வெளிப்பாடாக நாம் கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி நாம் சாபம் விடுவதா இருக்கலாம். இல்ல ஒருத்தவருக்கு எதிராக கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி நமது கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது கடவுளுக்கு எதிராக நாம் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறோம் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. அப்போ கடவுளுடைய பெயரை நம்ம விளையாட்டுல கூட என்ன பண்ணக்கூடாது, தவறா பயன்படுத்தக்கூடாது. பல திரைப்படங்கள்லயும், நகைச்சுவை காட்சிகள்லயும் கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்துவதாக பல சித்திரங்கள் நமக்கு இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாமும் அந்த காட்சிகள ரசிச்சு, சிரிச்சு பார்க்கிறத நம்மளால காண முடியுது. அப்போ கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்துறது அப்படின்றது இதெல்லாமே தான். குறிப்பா என்ன சொல்லப்போனா, நான் ஒரு கிறிஸ்தவன். அப்ப இன்னொரு நபரை வந்து நானு கிறிஸ்துவின் பெயரால கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, கடவுளுடைய பெயருக்கு எதிராக நாம் செயல்படுகின்றோம். அப்போ கடவுளுடைய பெயர் என்னது? அன்பு நிறைந்தவர் கடவுள். இரக்கம் நிறைந்தவர் கடவுள். அப்போ கடவுளுடைய பெயர், கடவுளுடைய குணங்களுக்கு மாறாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் வழியாகவும் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, கடவுளுடைய பெயருக்கு எதிராக நடந்துக்கிறோம் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. மத்தேயு அதிகாரம் 12 31லிருந்து 32 வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்றாரு. அது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். குறிப்பாக தூய ஆவிக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய பாவம் எதுவும் மன்னிக்கப்படாது அப்படின்றத தெளிவா சொல்றாரு. அதனால தூய ஆவியாருக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அது தண்டனைக்குரிய பாவமாக இருக்கிறது. கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி நாம எந்த ஒரு வாக்குறுதியும் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை லேவியர் அதிகாரம் 19, 12ல நம்ம தெளிவா பார்க்கிறோம்.
என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளுடைய பெயருக்கு நம்ம எந்த ஒரு இழுக்கும் ஏற்படுத்தக்கூடாது. கடவுளினுடைய பெயரால கடவுள் மேல ஆணையாக நான் இத செய்வேன் அப்படி ஒரு வாக்குறுதிய குடுத்து, அதை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, அது நம்ம கடவுளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இழிவாக கருதப்படுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தேயு அதிகாரம் 5வது வசனத்துல 34லிருந்து 37வது வசனங்கள் நமக்கு ஆணையிடுதல பத்தி தெளிவா குறிப்பிடுது. ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் தெளிவாக நம்ம பேசணும் அப்படின்ட்டு இந்த நற்செய்தி நமக்கு தெளிவாக கூறுது. அப்போ எந்த ஒரு தவறான ஒரு ஆணையிடுதலும் நம்ம கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம், கடவுளுடைய பெயருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் அப்படின்றத நம்ம ஒருபோதும் மறந்துறக்கூடாது. அதேபோல கடவுளுடைய பெயரை தாங்கி இருக்கும் நாம், நமது செயல்களில் தூயவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தவரையும் நம்ம மதிப்புக்குரியவர்களாக பின்பற்ற வேண்டும். அவர்களை நம்ம தரக்குறைவாக பேசக்கூடாது. ஒவ்வொருத்தவரும் கடவுளான பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் அப்படின்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம ஒரு நபரை இழிவாக பேசும்பொழுது, நாம் கடவுளுக்கு எதிராக பேசுகின்றோம். கடவுளுடைய பெயருக்கு எதிராக பேசுகின்றோம் அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதனால நாம செய்யக்கூடிய பாவம் 3 விதமாக நம்மளை பாதிக்கின்றது. முதலாவதாக நமது பாவங்கள் கடவுளை பாதிக்கின்றது. அடுத்தது கடவுளின் பெயரை தாங்கியிருக்கும் நம்மை பாதிக்கின்றது. அடுத்தது கடவுளின் பெயரை தாங்கியிருக்கின்ற நமது சக நபர்களையும் பாதிக்கின்றது. அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம கடவுளுடைய பெயரை முழுமையாக அனுசரிக்க வேண்டும். அதற்கு எந்த ஒரு இழிவையும் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றத முழுமையா புரிஞ்சு, கடவுளுடைய 2வது அற்புதமான கட்டளையை முழுமையாக அனுசரிக்க முயல்வோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக வேண்டுவோம். அடுத்த வாரம் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வளன்.